நம்ம தமிழ் கடவுள் சொந்த கடவுளான முருகப்பெருமானின் சிறப்பான நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 11ஆம் நாள் தைப்பூச திருநாள் வருது. இந்த தைப்பூசத்தோடைய வரலாறு என்ன தெரியுமா? தைப்பூச விழாவானது பழங்காலத்திலிருந்தே தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். இது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த தைப்பூச விழா கொண்டாடப்படுது. இதோட ஆதாரங்கள் தேவார பதிகங்கள்ல குறிப்பிடத்தக்கது. அதாவது ஞானப்பழம் கிடைக்காததுனால முருகப்பெருமான் அன்னையிடமும் அப்பாவிடமும் கோபம் கொண்டு கைலாயத்திலிருந்து தனது பெற்றோர்களையும் சிவபெருமானையும் விட்டு விநாயகரையும் வெறுத்து பண்டாரகோலத்தில் பழனிமனையில் முருகப்பெருமான் குடியேறிய இந்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். பண்டாரகோலத்தில் அவன் வீற்றிருந்தாலும் தன்னை வந்து பார்க்கக்கூடிய பக்தர்களை அரசனாக மாட்டக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். ஞான பழத்திற்காக கோபமடைந்து பழனிக்கு சென்ற முருகப்பெருமானிடம் இந்த தைப்பூச தினத்தன்று நாம வணங்கணும்னா குழந்தைகளுடைய கல்வி அறிவு ரெட்டிப்பாக மாறுங்கிறது சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானை தைப்பூசத்துல நம்ம வணங்கும் பொழுது நோயற்ற வாழ்வை நமக்கு கொடுப்பாரு.